இந்த யானை இங்கே தான் நிற்குன்னு சொன்னாங்க. போகிற வழியில் குறுக்க வந்துடாமா அந்த இன்னொரு யானை இருக்குங்க அங்கே. நம்ம போகிறோம், அங்கே தான் போகிறோம். அந்த யானையை பார்க்கலாம். ஆனால் காலையிலேயே வந்திருக்கேன் அந்த சைடு யானைங்க. அப்படி ஒன்றும் தெரில. இந்த மாதிரி வரும். ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த ஊர்லேயே இருக்கிறதே பெரிய யானை இந்த சைடு தான் வந்து எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்க. அதை அந்த கடை இப்போ ஜூஸ் குடித்தோமோ அந்த கடைக்காரங்க தான் சொன்னாங்க, கடையில் இருக்க அந்த அண்ணன் தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னா சட்னி திருப்பும் போது யானை குறுக்க நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். அதை தான் நினச்சிட்டே போகிறோம், யானைன்னு குறுக்க வந்துடக்கூடாதுன்னு. யானை வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆட்கள் நிற்குங்க. ஆட்கள் நின்று இங்கிட்டு போகாது, யானை நிற்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நேரத்துக்கு திடீர்னு வந்துடக்கூடாதுங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்ரு? 5 கிலோமீட்டர் தாங்க. இன்னும் 5 லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் லக்கம். என்னடா வண்டி ஆஃப் பண்ணிட்டு வந்தான் உள்ளாரோம், அதை இப்போ ஆன் பண்ணான். வாவ், நல்லா இருக்க. மையலூர் ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்துச்சி. 20 கிலோமீட்டர் தாங்க. அது என்ன இருக்குன்னு தெரில. அங்கேயும் அவன்கிட்ட தான் மேப் இருக்குது. அது அவன் முன்னாடி போகட்டும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியூரில் இருந்து தான் வந்து கடை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜூஸ் குடித்தோமா, அவங்க எந்த ஊருன்னா தென்காசிங்க. திருநெல்வேலி தென்காசியிலேருந்து தான் இங்கே வந்து கடை போட்டிருக்காங்க. இங்கே தங்கி தான் மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள் போவாங்க, இல்லாட்டா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் போவாங்க அங்கே ஊருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கோம். நிறைய பேர்னா தென்காசி, தேனி எல்லா சைடும் வந்து இங்கே தான் கடை போட்டிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா பெரிய மலையாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா கொஞ்சம் சின்னதாக சுருங்கனமாக இருக்குங்க. ஏன்னா எதுக்குன்னா நம்ம வந்து மலை உச்சிக்கு வந்துருக்கோம். ஓய், நல்லா இருக்குல்ல. அது பாறை மேலே ஒரு ஆள் படுத்து கிடக்காரு. அவர் தனியாக தான் வந்திருக்காரு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக வாங்க. ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டுட்டு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. எங்கேயாட்டும் ஒரு இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் செக் பண்ணலை, போகும்போது வேணால் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமாக லைசன்ஸு எல்லாம் ஆர்சி புக்கு எல்லாம் கொண்டு வரணும். எல்லாம் ஜெராக்ஸு இப்படி வளைக்கிறோங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதே ஒரு கலர் ஜெராக்ஸு எடுத்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓ, என்னடா இது ரோடு. இதை பார்த்தீங்களா, செடி வச்சுருக்காங்க.
இந்த சாக்கை சுற்றி அடைச்ச மாதிரி இருக்கா. செடி வச்சுருக்காங்க, என்ன செடின்னு தெரில. தேயிலை செடியாக தான் இருக்கும். கோவில் சுமாட்டோ டெலிவரி பாய்ங்க அழைச்சி போகிறாரு அவரு. ரூமா ஓய் லேட்டாக இருக்குல்ல, ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. இங்கே வண்டியை பாருங்க, டிராக்டர் மாதிரி தான் இருக்கணும், அவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க. நம்ம ஒரு டிராக்டரோட கொஞ்சம் லைட்டாக சின்னதுங்க இப்போ பார்த்த வண்டிங்க. ஆடு என்ன ஆடு? ஏதோ ஒரு மறையாடு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கோவில் இப்போ தான் கட்டுறாங்க புதுசாக. என்னதான் ஃபால்ஸா? என்ன சொல்கிறாங்க ஒன்றும் தெரியலையே. ஓ நான் திரும்பணும்னு டக்குன்னு திரும்பாதீங்க. திரும்பினா டக்குன்னு திரும்பிட்டு உடனே திரும்பிடணும். இப்போ தான் அந்த வளைவு அந்த ஹில்ஸு வளைஞ்சு வளைஞ்சு போதா ரோடு. மரத்தை போகிறோங்க. ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குங்க, என்ன ஸ்மெல் தெரில. யானையா? இல்லை ஒரு பாறை, பெரிய பாறை நினைக்காது, யானை இருந்துச்சு. அந்த வண்டி போது பாருங்க, அந்த ஒட்டில் போய் திருப்பாதீங்க, ரொம்ப கஷ்டம். நான் எப்படி போகிறேன், இந்த நடுவில் போய் திரும்ப வண்டி வராமல் இருக்கும் திரும்ப. அப்போ வேணால் நீங்கள் நடுவில் போய் திருப்புங்க. இந்த இதெல்லாம் கொஞ்சம் லாங்கில் போய் திருப்புங்க. எங்கே ஓய் வெயிட்டாக இருக்குல்ல, பாப்பமா நிற்பமா. ஆ இல்லை இல்லை ஆமாம். சூப்பராக இருக்கும். வரும்போது பார்ப்போம், வரும்போது இங்கிட்டு தான் பார்ப்போம், இங்கிட்டு தான் வருவோம், வரும்போது பார்க்கலாங்க. வந்துட்டோம். ஆமாம் வந்துட்டு ஃபால்ஸ் இந்த இருக்குது பாரு, ஃபால்ஸ் இருக்குது. அதான் ஃபால்ஸ் தானே அது? இல்லை 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 தகரங்க, தகர அந்த கலரில் தெரியுது ஃபால்ஸ் மாதிரியே. இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணியே காணா. அந்த இருக்கா? ஆ என்ட்ரி நினைக்கேன். டிக்கெட் 50 ரூபா. எங்க வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறக்கு 50 ரூபா? ஐயா என்ன இது?